ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஸ்டோரி டைம். நம்ம இன்னைக்கு தாத்தாவின் கதை பையோட பகுதி 25 தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் ஜலேபி பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஜலேபியை பார்த்தாங்க. அது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து தாத்தா, எனக்கு ஒன்று ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னார். நான் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு தாத்தா எல்லாரையும் பால்கனிக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சார். தாத்தா கதையை சொல்ல ஆரம்பித்தார். சேத்தன் ஒரு கஞ்சத்தனமான ஆள். அவர்கிட்ட நிறைய காசு பணம் இருந்தாலும் யாருக்கும் உதவியும் பண்ண மாட்டார். அதை தனக்கு தானே யூஸும் பண்ணிக்க மாட்டார். அவரோட ஒய்ஃப் பேர் சீமா. அவங்க எல்லாரும் ஒரு பழைய வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது சிட்டியிலேருந்து ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ஒரு நாள் சேத்தன் சிட்டிக்கு ஒரு வேலையாக போனார். அவர் அங்கே நடந்து போயிட்டுருக்கும் போது அங்கே ஒரு ஆள் ஜலேபி சுட்டுட்ருக்கிறத பார்த்தாரு. அதை பார்த்த உடனே சேத்தனுக்கு அதை சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஆனால் காசு செலவாகும்னு அங்கே நின்று அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த கடைக்காரன் இவன் ரொம்ப ஏழையானவன் போல் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஜலேபியை ஃப்ரீயாகவே அவனுக்கு கொடுத்தான். சேத்தன் அதோட ஒவ்வொரு பைட்டையும் நல்லா ரசித்து சாப்பிட்டான். அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் அந்த கடைக்காரங்கிட்ட போய் பார்த்துட்டே நின்னான். ஆனால் இந்த வாட்டி அவனுக்கு எந்த ஜலேபியும் கிடைக்கல. அவனுக்கு மறுபடியும் ஒரு ஜலேபி சாப்பிடணும் போலேயே இருந்துச்சு. இந்த கதையோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. தூக்கம் உங்கள் கண்களை தள்ளுவட்டும்.